நேற்று சிவன் ராத்திரியில் நைட்டு போல் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு தரணி கூப்பிட்டுருந்தா. சரி நம்மளும் வீட்டில் சும்மா தானே இருக்கும், அப்படியே போயிட்டு வரலாம் அப்படி கிளம்பியாச்சு. ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருந்தது. பட் கோயிலுக்குள்ளே போனதுமே ஹாப்பி தான். சாமியை பார்க்கறதுக்கே லைன் ரொம்ப பெருசாக இருந்தது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எனர்ஜியாக பக்கத்துலேயே பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க, சாம்பார் சாதம். அப்படியே வாங்கி வச்சுட்டு சாமியை பார்த்ததுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு போய் சாமியை பார்க்குறதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் சாமி ஒழுங்காகவே பார்க்க முடியல, கூட்டமாக இருந்ததுனால டக்கு டக்குன்னு ஆள் அனுப்பி விட்டுட்டே இருந்தாங்க. இதோட ஃபுல் வீடியோ நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. சாமியை பார்த்தது மட்டும் இல்லாமல் நம்மளோட சப்ஸ்கிரைபரெல்லாம் பார்த்தேன். ரொம்ப ஜாலியாக ரொம்ப யதார்த்தமாகவும் பேசினாங்க. அவங்களுக்கு அப்படியே பாய் பாய் சொல்லிட்டு அடுத்த கோயில் பக்கத்துலேயே பிள்ளையார் கோயில் இருக்கா, அங்கே வாங்கியிருந்தோம். இங்கேயே நிறைய ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருந்தாங்க. இங்கேயும் சாமியை பார்க்க ரொம்ப கூட்டமாக தான் இருந்தாங்க. பட் ஃபைனலாக பார்த்தாச்சு, ரொம்ப அழகாக இருந்தாங்க. எல்லாமே முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வரதுக்கே 10 மணி ஆயிடுச்சு. அதனால தான் வீடியோ ரொம்ப லேட்டு, கோச்சிக்காதீங்க. இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் சசிகலா, சரவணம்மு, சங்கீதா அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் கார்த்தி, அனிதா, தினேஷ், பவித்ரா அவங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். பை பாய்.